வெல்கம் பேக் டு பாட் ஸ்டோரிஸ். 3 நாளில் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக இருக்கும். அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எடிட்டிங்கும் பண்ணல. ஸோ நீங்கள் ஜஸ்ட் உங்கள் கண்ணை மூடிட்டு ஹெட்ஃபோனை போட்டு நான் சொல்கிற கதையை அப்படியே இமேஜின் பண்ணினே வாங்க. நீங்கள் எதாவது மரத்தில் ஊஞ்சல் கட்டியிருந்தா தயவு செஞ்சு விளையாடாதீங்க. இல்லை இந்த சின்ன பொண்ணுக்கு நடந்தது தான் உங்களுக்கும் நடக்கும். அதனால் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. இது ஒரு ட்ரூ ஸ்டோரி தான். ஒரு 12 வயசு பொண்ணுக்கு நடந்தது. பேர் செலின். அந்த பொண்ணு கதை சொல்கிற மாதிரி தான் இந்த கதையும் இருக்கும். ஸ்கூல் எக்ஸாம்ஸ் முடிஞ்சு லீவில் நான் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போனேன். அது ரொம்பவே ஒரு அழகான ஊர். எந்த சைடு பார்த்தாலும் பச்சை பசேன்னு தான் இருக்கும். எங்கள் பாட்டி வீட்டுக்கு போனதும் அவங்க தோட்டத்தில் நான் இது வரைக்கும் எங்கேயுமே இது போல் ஒன்று பார்த்ததில்ல. ரொம்பவே பயப்பட வைக்கிற மாதிரியான ஒரு ஓக் ட்ரீ இருக்குது. அதுக்கு தமிழ் என்ன பேருனா கருவாலி மரம். அந்த மரத்தோட பிரான்ச்சஸ் ஏதோ ராட்சசனோட கை போல எல்லா வானத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. மரத்துலேருந்து வர காத்தும் யாரோ முணுமுணுக்கிற சத்தம் போல தான் இருக்குது. அதாவது யாரோ பேசுகிற மாதிரி இருக்குது. அன்னைக்கு நைட் நானும் ரூமில் தூங்கும்போது யாரோ அழுகிற சத்தம் கேட்டுச்சு. இந்த நைட் டைமில் யார் அழுகிறான்னு வீட்டு விண்டோலேருந்து வெளியே பார்த்தா ஒரே இருட்டாக இருந்துச்சு. ஆள் நடமாட்டம் கூட இல்லை. ஆனால் அழுகிற சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. எங்கேருந்து அந்த சத்தம் வருதுன்னு பார்க்கும்போது தான் அந்த ஓக் மரத்துக்கிட்ட இருந்து வர சத்தத்தை நோட் பண்ணேன். ரொம்பவே இருட்டாக இருந்ததுனால எனக்கு அங்கே யார் இருக்கான்னு கூட தெரியல. நானும் பெட்டில் போயிட்டு திரும்பவும் தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில் நான் எங்கள் பாட்டிக்கிட்ட நீங்கள் இங்கே வந்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னு கேட்டேன். அதுக்கு பாட்டியும் 3 மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த வீட்டை வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே நேற்று யாரும் அந்த ஓக் ட்ரீ கிட்ட இருந்து அழுகிற சத்தம் கேட்டுச்சு, அதை நீங்கள் கேட்டிங்களான்னு கேட்டேன். பாட்டியும் அது ஒன்றும் இல்லைம்மா, மரம் காற்றுல ஆடும்போது அந்த பிரான்ச்சஸில் இருந்து வர சத்தமாக இருக்கும். ஆனால் எனக்கு சந்தேகமாகவே தான் இருந்துச்சு. யாரும் அந்த மரத்து மேலே நின்று அழுகிற சத்தம் போல தான் இருந்துச்சுன்னு நான் நம்பினேன். ஈவினிங்காக நான் எங்கள் பாட்டிக்கிட்ட மரத்தில் கயிறை கட்டி ஊஞ்சல் விளையாடவான்னு கேட்டேன். அவங்களும் வீட்டுக்குள்ளேருந்து கயிறு எடுத்து மரத்தில் கட்டி விட்டாங்க. நானும் ஊஞ்சல் விளையாடிக்கிட்டு இருந்தேன். எங்கள் பாட்டி வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய கண்ணாடி டோர் இருக்குது. ஸோ நான் விளையாடுறத பாட்டி வீட்டுக்குள்ளேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் இந்த ஊஞ்சலை விளையாடிட்டு இருக்கும்போது என்னை நானே மறந்துட்டேன். எஸ், எனக்கு அந்த ஊஞ்சலை விளையாட ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனால் அது ரொம்ப நேரம் நீடிக்கலை. சூரியன் வெளிச்சம் பட்டு மரத்தோட நிழல் நார்மலாக இருக்கும்போது திடீர்னு மரத்தோட நிழல் பெருசாக ஆரம்பிச்சுது. சூடாக இருந்த இடமும் குளிர ஆரம்பிச்சுது. என் தலைக்கு மேலே யாரோ முணுமுணுக்கிற சத்தம் கேட்குது. திடீர்னு ஆடிக்கிட்டு இருந்த ஊஞ்சலும் அப்படியே நின்றுடுச்சு. என்னால் அசையக்கூட முடியல. எனக்கு மேலே இருந்து ஒரு சில்லுன்னு காற்று வர இதனால் நான் ரொம்பவே பயந்து கத்த ஆரம்பிச்சேன். நானும் அழுதுகிட்டே கூப்பிட்றேன். ஆனால் அது பாட்டிக்கு கேட்கவே இல்லை. அப்போ தான் நோட் பண்ணுறேன் நான் பேசுகிறது எனக்கே கேட்கலன்னு. அந்த முணுமுணுக்கிற சத்தமும் அதிகமாக கேட்க ஆரம்பிச்சுது. நான் பயத்தில் பாட்டி என்னை பார்க்க மாட்டாங்களா, என்னை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களான்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் பாட்டி என்னை பார்க்குறாங்க. அவங்க எதையோ பார்த்து பயந்து உறைஞ்சி நிற்கிறத நான் இங்கேருந்து பார்க்குறேன். என் தலைக்கு மேலே யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது. ஆனால் என்னால் அசைய முடியல. இப்போ நான் இருக்கிற ஊஞ்சல் கயிறை பிடிச்சி யாரோ இறங்குற மாதிரி இருக்குது. திடீர்னு என்னை சுற்றி ஒரே பனிமூட்டமாக ஆக இதை பார்த்து எங்கள் பாட்டி அங்கேருந்து ஓடி வந்து என்னை தூக்கிக்கிட்டு என் மூஞ்ச மறைச்சி வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்துட்டாங்க. என் வயசோ 12. அதனால என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. அவங்க எதை பார்த்து பயந்தாங்கன்னு கூட தெரியல. அப்புறம் ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் நான் திரும்பவும் பாட்டிக்கிட்ட கேட்குறேன், அன்னைக்கு நீங்கள் எதை பார்த்தீங்கன்னு. அது வரைக்கும் சிரித்து பேசிக்கிட்டு இருந்த எங்கள் பாட்டி நான் கேட்டதும் அவங்க கண்ணில் ஒரு பயத்தை பார்த்தேன். அவங்களும் அன்றைக்கி என்ன பார்த்தாங்கன்னு என்கிட்ட சொல்ல ஆரம்பித்தாங்க. அதை கேட்கும்போதே என் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிது. ஒரு உருவம், ஆனால் மூஞ்சிலாம் நல்லா எரிஞ்சு தோல்லாம் இல்லாமல் ரத்தமும் சதையுமா பார்க்கவே கொடூரமாக இருந்துச்சு. அது அங்கேருந்து என்னை பார்த்து சிரிச்சுது. நான் பயத்தில் அப்படியே நின்றுட்டேன். அப்புறம் அந்த உருவம் உன்கிட்ட வரத்தை பார்த்ததும் வீட்டிலேருந்து ஓடி வந்து உன்னை தூக்கிக்கிட்டு வந்துட்டேன். நான் வீட்டை சுற்றி இருக்கவங்க எல்லார்ட்டையும் விசாரிக்கும் போது தான் தெரியுது இதுக்கு முன்னாடி இருந்த ஹவுஸ் ஓனர் ஒரு குடிக்காரன்னு. அப்போ அவனுக்கும் அவன் ஒய்ஃபுக்கும் வந்த சண்டையில் அவன் மேலே ஆசிட்டை ஊற்றிடுறான். அவன் வழியில் துடிக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருந்திருக்கான். அவன் ஒய்ஃப் இன்னும் சாகலன்னு அவன் வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஓக் ட்ரீல உயிரோட அவன் ஒய்ஃபை தூக்கில் தொங்க விட்டுறான். போதை தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரியுது அந்த குற்ற உணர்ச்சிலேயே அவன் தூக்கு மாத்திரையை சாப்பிட்டு அங்கேயே செத்துடுறான். அவன் ஒய்ஃபோட ஆணுமா தான் அந்த கருப்பு உருவம். அந்த வழியில் இருக்கும்போது செத்ததுனால அது டெய்லி அந்த மரத்துக்கிட்ட வந்து அழுதுகிட்டு இருக்கு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பேய் ஓட்டுறவங்க கூட்டிகிட்டு வந்து பூஜைலாம் பண்ணி அந்த மரத்தை வெட்டிட்டோம். 1 மாதத்துலேயே அந்த வீட்டையும் விற்றுட்டு இங்கே வந்து செட்டில் ஆனோம். இதை நான் அப்போவே உன்கிட்ட சொல்லியிருந்தா நீ ரொம்பவே பயப்படுவேன்னு தான் நான் சொல்லலை. ஆனால் எனக்கு இத்தனை வருஷம் ஆகியும் இன்னும் அந்த சம்பவத்தை நினச்சி பயந்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த ஸ்டோரியை பற்றி உங்களுக்கு என்ன கருத்து இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.